இப்போது ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போகணும். சிதம்பரம் பக்கத்தில் சிவபுரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது மேடம். அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது. கோயில் பேர் என்னன்னா சிவன் கோயில். உச்சிநாதர் அப்படின்னு கோயில் பேர். அங்கே இருக்க சிவன் பேர் உச்சிநாதர். அதாவது ரொம்ப வருஷம் குழந்தை இல்ல அப்படிங்கிறவங்க இருந்தாலும் சரி, இல்ல அதாவது பொதுவா கல்யாணம்னு ஒண்ணு ஏற்பட்டு குழந்தைன்னு ஒண்ணு பொறந்தால், அத்தன பேருமே அந்த கோயிலுக்கு ஒரு தடவையா போணும். ஏன் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் அதாவது நால்வர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுல திருஞான சம்பந்தர் அவரு அந்த கோயிலுக்கு வந்து ஒரு அந்த கோயிலுக்கு வந்து 12,000 சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்ட இடம் அது. அந்த கோயில்ல எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாம இருந்து, அந்த காலத்துல குழந்தை கிடைச்சிருக்கு. அது மாரி அந்த கோயிலுக்கு வந்து அவங்களுடைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுனா, அந்த வர்க்கத்தோட கர்ம வினை, பாவம் எதுவா இருந்தாலும் அது சரியாகுமா? இல்ல அந்த கர்மா மொத்தமா கழியுமா? இல்ல அத தாண்டி அத நிவர்த்தி ஆகுறதுக்கு உண்டான அத்தன சந்தர்ப்ப சூழ்நிலையும் அந்த இடத்துக்கு வந்து சேருமா? அதாவது வீட்லருந்து சாப்பாடு செஞ்சு அந்த கோயிலுக்கு போயி, அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு தடவ அந்த கோயில்ல சாப்பாடு ஊட்டணுமா மேடம். இது ஒரு தடவ நம்ம பண்ணுனா, அந்த வர்க்கத்தோட தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த குழந்தை அப்படிங்கிற ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இல்லையோ, இல்ல யாருக்கெல்லாம் நெனச்ச ஆண் குழந்தை வேணும்னு வேண்டி, ஆண் குழந்தை இல்லாம பெண் குழந்தை பொறந்ததோ, இல்ல பெண் குழந்தை வேணும்னு சொல்லி மாத்தி ஆணா பொறந்ததோ, இல்ல எதிர்பாராம ஏதோ ஒண்ணு நடந்ததோ, குழந்தைன்னு ஒரு அம்சம் பொறந்த அத்தன பேரையுமே அவங்க 3 வருஷத்துக்குள்ள ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு முக்கியமா அந்த குழந்தை பொறந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும். வீட்லருந்து செஞ்சு போய் சாப்பாடு செஞ்சு அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, அந்த அர்ச்சனை பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த கோயில்ல சாப்பாடு ஊட்டணும் மேடம். இது நடந்தால் அந்த குழந்தையோட பொறந்த குழந்தையோட வர்க்கத்துல இருக்கிற 7 தலைமுறையோட பாவம் நிவர்த்தி ஆகுமாம். ம். அவ்ளோ அதிசயம் மேடம். உச்சிநாதர் அப்படிங்கிற கோயில் சிதம்பரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில சிவபுரி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு.